வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு jpeg ஃபைலில் இருக்க டெக்ஸ்ட்டை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு 3 டைப் ஆஃப் சினாரியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இமேஜில் பாருங்கள், இதில் டெக்ஸ்ட் வந்து காம் யுவர் மைண்டுன்னு இருக்குது. இதுக்கு பதிலாக நேச்சர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு மாற்றணும். இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட்டபிள் கிடையாது, பிகாஸ் இது வந்து ஒரே ஜேபேக்காக தான் இருக்குது. லேயர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு பேக்ரவுண்ட் ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்து இந்த டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து அந்த ஃபாண்ட்டில் இதே சைஸில் டைப் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl J கொடுத்துருங்க. நம்ம செலெக்ஷன் மட்டும் நியூ லேயரில் டூப்ளிகேட்டாக வந்துடும். ஸோ கீழே உள்ள லேயரை ஹைட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இருக்க ஃபாண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் வந்துடும். இப்போ டைப்பில் போயிட்டு மேட்ச் ஃபாண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஃபாண்ட்ஸ் ஷோ ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் தான் வந்து எப்போவுமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் கோத்திக் ஹெவி ரெகுலர்னு இருக்குது, அதே தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த மேட்ச் ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். இந்த டூப்ளிகேட் பண்ண லேயரை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபார்மேட் வந்து ஜேபெக் கிளிக் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி வந்து 100% வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பாத்தில் வேணுமோ அந்த பாத் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைண்ட் மை ஃபாண்ட்னு டைப் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் myfonts.comனு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ண இமேஜை வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க ஸ்னாப்பில் வந்து அது ஃபாண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஃபாண்ட்டை மட்டும் ஃபுல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்னாப்பில் வந்து 3 வேர்டுமே கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஒரு வேர்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வேணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கீழே பாருங்கள், அதே மாதிரி ஃப்ராங்க்லின் கோத்திக் ஹெவின்னு இருக்குது. ஐடிசி ஃப்ராங்க்லின் கோத்திக் ஹெவி எல்லாமே அது ரிலேட்டடாகவே இருக்குது. ஸோ இது அந்த பாட்டு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி இந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டாக்குமெண்ட்டில் பேக்ரவுண்ட் லேயர் ஆன் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த லேயரை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். நம்மளோட அடுத்த ஸ்டெப் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ இதோட ஃபாண்ட்டை வந்து ஃப்ராங்க்லின் கோத்திக்காக மாற்றிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபாண்ட்டில் ஃப்ராங்க்லின் கோத்திக்னு டைப் பண்ணி ஹெவி ரெகுலர் இருக்குது, இதை சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிவிட்டு Ctrl R போட்டுக்கிறேன். மேலே ரூலர்ஸ் வந்துடும், மேலேயும் சைட்லேயும். ரூலர்ஸை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி டாப்பில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரூலரை ட்ராக் பண்ணி இந்த மாதிரி பாட்டமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை வந்து உள்ளார கொண்டு வாங்க. இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த சைஸ்க்கு மேட்ச் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்க மட்டும் பார்த்துக்கோங்க. பாட்டம் கரெக்டாக இருக்குது, டாப்பில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ Ctrl T போட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி பண்ணலாம், இல்லைனா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியும் இதை வந்து மேட்ச் பண்ணலாம். நமக்கு சைஸ் கரெக்டாக இருக்குது. இப்படி டாக்குமெண்ட்டுக்கு சென்டராக வைக்கணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லேயரையும் கீழே உள்ள பேக்ரவுண்ட் லேயரும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த சென்டர் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுக்கு சென்டராக வந்துடும். இந்த டெக்ஸ்ட் லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே மேலே அலைன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த லேயரை ஹைட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரூலர் இனிமேல் நமக்கு தேவையில்லை. ஸோ வியூவில் போயிட்டு கிளியர் கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அடாப்ஷன் செக் போட்டுக்கோங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ Ctrl D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது உங்களுக்கு எடிட்டபிளாகவே கிடச்சிருச்சு. இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. அடுத்த சினாரியோ பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், நமக்கு நிறையா டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு எல்லாமே ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதான் இதில் வந்து நமக்கு கோல். இதுலேயும் அதே மாதிரி நம்ம ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கண்டென்ட் அவர் கலர் ஆப்ஷன்லாம் செக் போட்டுட்டு ஓகே கொடுத்து பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ட்ரீஸ்லேருந்து நிறையா பார்ட்ஸ் எடுத்து கண்ணாபின்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. Ctrl Z கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் டெக்ஸ்ட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Ctrl+J போட்டு பேக்ரவுண்டை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் லேயரை ஹைட் பண்ணிக்கிறேன். தென் இந்த டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு கலர் ரேஞ்ச் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே லோக்கலைஸ்டு கலர் கிளஸ்டர்ஸ் வந்து ஆஃபில் இருக்கணும். இந்த டெக்ஸ்ட்டோட கலர் இந்த ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸினஸை லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். நமக்கு மெயினாக இந்த டெக்ஸ்ட் விசிபிளாக இருக்கணும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கையும் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ அதுவும் நம்ம செலெக்ஷனுக்குள்ளார வருது. அண்ட் நிறையா குட்டி குட்டி செலெக்ஷனும் வருது. இதெல்லாம் நம்ம இப்போ அடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். மேக் ஷூர் இந்த டெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே நமக்கு விசிபிளாக இருக்கணும். இந்தளவு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜில் நம்ம பண்ணியிருக்க செலெக்ஷன் பாருங்கள். டெக்ஸ்ட்டுக்குள்ளாரையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. அண்ட் வெளியிலையும் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துலையும் இருக்குது நிறையா. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வெளியில் இருக்க செலெக்ஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். இங்கே ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலில் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல், அடுத்து வந்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த சப்ட்ராக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அடிஷனில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா சப்ட்ராக்ஷனாக மாறும். கர்சரில் பாருங்கள். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டாப்பில் இருந்து இந்த டெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் வரைக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே இருக்க செலெக்ஷன் எல்லாமே போயிடும். அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைடில், தென் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி பாட்டமில், தென் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த சைடில். ஸோ இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம செலெக்ஷன் வந்து ஓவராலாக சுற்றி எல்லாமே போயிடும். பட் டெக்ஸ்ட்டுக்கு இடையில இங்கெல்லாம் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கு. ஒரு சில இடத்துல வந்து இந்த மாதிரி இடையில வந்திருக்கு. ஸோ அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி இடையில அப்ராக்சிமேட்டாக மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் ஓரளவு தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இன்னும் இடையிலலாம் இருக்குது. பட் பரவாயில்ல, இப்படியே விட்டுருங்க. தென் செலக்டில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு எக்ஸ்பேண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ நம்மளோட செலெக்ஷன் வந்து ஒரு 2 பிக்சல் எல்லா டெக்ஸ்ட்லையுமே எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இப்போ ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கண்டென்ட் அவர் கலர் அடாப்ஷன் செக் போட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ Ctrl+D போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, இங்கே டூல்ஸ் பேனலில் வந்து பேட்ச் டூல் எடுத்துக்கோங்க. இந்த பேட்ச் டூலை பற்றி பிகினர் கிளாஸஸ்லேயே டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் மேலே ஆப்ஷன் வந்து இங்கே கண்டென்ட் அவர் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ட்ரக்சர் வந்து 3 வச்சுக்கிறேன். கலர் 4 வச்சுக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஃபில்லான இடத்துல அப்ராக்சிமேட்டான ஒரு லேசோ செலெக்ஷன் போட்டு இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி எம்டியான இடத்துல இப்படி விட்டுறேன். தென் Ctrl+D போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு எங்கெங்கெல்லாம் வேணுமோ அந்த இடம்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கம்பேரிஷன் பார்க்கலாம். இந்த மெத்தட் தான் வந்து காம்ப்ளெக்ஸான பேக்ரவுண்டில் இருக்க டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வே. அடுத்து ஃபைனலாக வந்து ஃபார்ம் பார்க்கலாம். இந்த ஃபார்மில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து எப்படி மாற்றுறது அண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தேவைப்படும். ஸோ அதில் இப்போ 2 சாம்பிள் டெமோ பார்ப்போம். இந்த ஃபார்மில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேட்டை வந்து 2014 இருக்குது. இதை வந்து 2023 மாற்றணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இந்த ஃபாண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு டைப் பண்ணி வச்சுக்கலாம். பட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த ஃபார்ம்லேயே வந்து 23 அப்படின்ற டெக்ஸ்ட் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. இந்த 2 3 நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அதேமாதிரி ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டே செலக்ட் பண்ணுங்கள். சுற்றி Ctrl+J கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம செலெக்ஷன் மட்டும் ஒரு நியூ லேயரில் டூப்ளிகேட்டாக வந்துடும். இப்போ கிளிக் பண்ணி மூவ் டூலை வச்சு ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி இங்கே மேலே எடுத்துகிட்டு போகிறேன். இதில் நமக்கு ஃபாண்ட் சைஸ் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் இந்த டாக்குமெண்ட்டில் மேக்ஸிமம் ஒரே சைஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக டாப் பாட்டம் கரெக்டாக வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இந்த ஒயிட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. வியூவில் போயிட்டு கிளியர் கைட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தானே ஈஸியாக மாற்றிடலாம். பட் நம்ம அடுத்த டெக்ஸ்ட் வந்து இந்த டிசைடு அப்படின்றத வந்து இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மாற்றணும். டிசைடுக்கும் இன்ட்ரெஸ்டடுக்கும் லெட்டர்ஸ் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம மூவ் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டட் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி இதை டெலீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அதை வைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இந்த ஃபாண்ட் வந்து கேலிப்ரி அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி டைப் டூலில் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன்.
இப்போ கேலிப்ரி ரெகுலர் அப்படின்ற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் T போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி உங்கள் சைஸை டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபார்ம் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுத்து டிசைன் டெக்ஸ்ட்டை மட்டும் கமா விட்டுட்டு டிசைன் டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ஐ ட்ராப்பர் டூல் எடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் கலரை ஜஸ்ட்டு பிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம ஒயிட் ஃபில் பண்ணால் இந்த பேப்பர் வந்து கிரே கலராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒயிட் பேட்ச் மாதிரி தெரியும். ஸோ எப்போவுமே இதை பிக் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் D போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். தென் மேலே இருக்க ரூலரை வந்து கீழே ட்ராக் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு டாப்லையும். ஸோ பாட்டம் சொல்கிறது வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்டாக இருக்க வேர்ட்ஸில் இருக்க பாட்டம் கிடையாது, இந்த மாதிரி ஈவனாக இருக்க வேர்ட்ஸில் பாட்டம் தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. இந்த மாதிரி பாட்டமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஃப்க்கும் இன்ட்ரெஸ்டடுக்கும் கேப் வந்து இவ்வளோ போதுமானு பார்க்கணும். ஸோ சைடு ஏரை ப்ரெஸ் பண்ணி கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன். தென் நம்ம டாக்குமெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு இந்த கமாலேருந்து இந்த லைன் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் T ப்ரெஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்தோடனே இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் மூவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்பரண்ட் ஏரியா ஷோ ஆகுது. இதை வந்து நம்ம அடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயரை வந்து ஆன் பண்ணுங்கள். நமக்கு இது இன்னும் கொஞ்சம் கிட்ட வரணும். அகைன் கண்ட்ரோல் T போட்டு இந்த இடத்துல ஜூம் பண்ணிவிட்டு இந்த கமாவை கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 10 பிக்சலாக ஸ்னாப் ஆகி போகும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பிக்சலாக இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ கண்ட்ரோல் D போட்டு டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிரான்ஸ்பரன்சியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கிரியேட் நியூ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரை ட்ராக் பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணி இந்த பேக்ரவுண்டை பிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டில் இந்த கலரில் ஒரு லேயர் வந்துடுச்சு. அதனால இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த 2 லேயருமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்டார்ஷனுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.